தமிழக மீனவர்களின் மரண தண்டனை விவகாரத்தில் இந்திய இலங்கை அரசுகள் இணைந்து நாடகமாடுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் கலந்து கொண்ட பின் நாடு திரும்பிய வைகோ சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 1986ஆம் ஆண்டிற்கு பிறகு இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்படவில்லை எனவும் இந்த வழக்கில் இலங்கை அரசு நாடகமாடி இந்தியாவுடன் இணைந்து கொள்ள முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார். இலங்கை அரசு நடத்தும் இந்த நாடகத்தில் மோடி தலைமையிலான மத்திய அரசு பங்கெடுத்துள்ளதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை மலேசிய மாநாட்டின் மூலம் உலக மக்களுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் வைகோ தெரிவித்தார். இது ரெண்டு அரசுகளும் சேர்ந்து நடத்துகின்ற நாடகம்னு நான் குற்றம் சாட்டினேன். 5 பேரை தூக்கில் போட போவதே கிடையாது. இது முத நாளே நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா 86க்கு பிறகு தூக்கு தண்டனையே கிடையாது. அதிகபட்சம் 25 வருஷம் ஜெயிலில் வைப்பாங்க. இப்போ எதுக்காக தூக்குன்னு அறிவிச்சான்? பாகிஸ்தான்ல இருந்து வந்து போதைப் பொருள் கடத்தினதாக போட்ட எந்த கேஸ்லயாவது தூக்கு தண்டனை அறிவிச்சானா? எதுக்காக அறிவிச்சான்? இது ஒரு பெரிய சொக்கட்டா நாடகம். இது ராஜபக்சேனுடைய தந்திரமான நயவஞ்சகமான சூழ்ச்சி. இது ஒரு கபட நாடகம் என்பதை நான் பகிரங்கமாக அறிவிக்கிறேன். தூக்கு தண்டனை ஒன்றும் வராது. இது ஒரு பெரிய ஏமாத்து வேலை. 2 சர்க்கார் சேர்ந்து செய்து நான் குற்றம் சாட்டுறேன்.